இப்போ போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் ரைட்டா. ஃபேலேப்பியன் டியூப்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூட்டி திரும்பி பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் திரும்பி புரிதலுக்கு இதெல்லாம் புரிஞ்சால் தான் நம்ம அடுத்த சாப்டருக்கு போக முடியும் ரைட்டா. இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபேலேப்பியன் டியூப்ஸ் இங்கே இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கருப்பையில் இருக்குது. இப்போ ஆணோட விந்து இந்த உள்ள வெஜினா வழியை கூட உள்ளே வந்து யுட்ரஸ்குள்ளே உள்ளே போய் அதுக்கடுத்து எங்கே போவோம், ஃபேலேப்பியன் டியூப்ஸ்குள்ளே போவோம். அங்கே போய் நின்றுரும். அதுக்கடுத்து என்னாகும், ஓவரீஸில் உள்ள ஒரு மெச்சூர்டு ஒரு மெச்சூர்டு எக்குன்னு என்ன சொன்னால் ஒரு முதிர்ந்த ஒரு முட்டை. அந்த முதிர்ந்த முட்டை என்ன ஆகும், எங்கே வரும், இங்கே ஃபேலேப்பியன் டியூபுக்கு வரும். அப்போ அந்த ஃபேலேப்பியன் டியூபில் தான் கருவுறுதல் நடைபெறும். என்னது, ஃபெர்டிலைசேஷன் நடைபெறும் ரைட்டா. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஓவலேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, ஓவலேஷன். ஓவலேஷனா OVALUATI1 ஓவலேஷன். இனிமேல் படிப்போம், இருந்தாலும் இப்போ பிரைமரி சொல்லிட்டு போகிறேன். ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதான் கருவுறுதல் ரைட்டா. கருவுறுதல் இங்கே நடைபெறும் ரைட்டா. அதுக்கு பேர் ஓவலேஷன் சொல்லுவாங்க. அப்போ எந்த எக் வரும், அந்த இதுலேருந்து ஓவரில் மெச்சூர்டு எக் வரும் ரைட்டா. அதான் முதிர்ந்த, அதாவது நல்ல அதாவது ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு முட்டை வெளியே வரும். வந்து எதில் ஒன்று சேரும், ஃபேலேப்பியன் டியூபுக்குள்ளே வந்த உடனே ஏற்கனவே அந்த ஃபேலேப்பியன் டியூபில் இருக்கக்கூடிய ஸ்பேம் கூட ஒன்று சேர்ந்துடும். அப்போ தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்னு சொன்னோம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போது இந்த ஃபெர்டிலைசேஷன் இங்கே நடந்துருச்சு ரைட்டா. இப்போ ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ குழந்தை எங்கே பிறக்கும், பெண்கள் வகுத்தில், அதை நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா. அப்போ இதில் இந்த வேர்டுகள் நல்லா ஞாபகம். ஃபேலேப்பியன் டியூப்னு என்ன, ஓவரிஸ் எங்கே இருக்குது, இது மனப்பாடமாக நம்ம 2 இடுப்பெலும்புக்கு நடுவில் இருக்குது. இந்த போர்ஷன் எங்கே இருக்குது, பெண்களுக்கு 2 இடுப்பெலும்பு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு நடுவில் இருக்குது. அதனால ஞாபகம். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓவரிஸ் எங்கே இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது ரைட்டா. அதுக்கடுத்து ஓவரிஸ்னு, ஃபேலேப்பியன் டியூப்ஸ்னு என்ன, ஓவரிஸ்னு எங்கே இருக்குது, யுட்ரஸ் எங்கே இருக்குது, செர்விக்ஸ்னு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த செர்விக்ஸ்ன்ற என்னது, அது வந்து குழந்தை பிறக்கும்போது அதனோட வழிப்பாதையை பெருசாக்கி கொடுக்கும். அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு வேண்டி அந்த பாதையை பெருசாக்கிடும் ரைட்டா. அந்த மண்டை வெளியில் வரணும் இல்லையா. அந்த மண்டை குழந்தை உள்ள எதுக்குள்ளே வளரும், யுட்ரஸ்குள்ளே தான் வளரும். அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்காக வேண்டி அதனோட வாயை பெருசாக்கி கொடுத்துரும் ரைட்டா. அதுக்கடுத்து விஜினா வழியாக நம்ம ஒன்றுக்கு இருக்கோம்னா அது வழியாக வெளியில் வந்துடும் ரைட்டா. சரி, ஓகே. இப்போது இந்த குழந்தை இந்த இடத்துல வளருது. எதில் வளருது, இந்த கருப்பையில். என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபேலேப்பியன் டியூபில் வந்து கரு உண்டாயிடுச்சு. இனிமேல் கரு உண்டாகாது. ஒரு கரு தான் உண்டாகும். ஒரு பெண்களுக்கு ஒரு கரு தான் உண்டாகும். அதுக்கடுத்து கருவே அது குழந்தை பிறக்கிற வரைக்கும் கரு உண்டாகாது கேட்டா. அந்த கரு வளரணும் இல்லையா, அது எங்கே போய் தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்கே போகும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுதான் ப்ராப்ளமே. என்னது, அதுக்கு பிறகு இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா IMPLANTATATIO. இம்ப்ளான்டேஷன் ஒட்டிக்கொள்ளும். எதில் போய் ஒட்டிக்கொள்ளும், இப்போ எங்கே கரு உண்டாயிருக்கு, ஃபேலேப்பியன் டியூபில் உண்டாயிருக்கு. இது போய் எங்கே ஒட்டிக்கொள்ளும், யுட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த யுட்ரஸ் இருக்கு இல்லையா, யுட்ரஸ் நடுவில் போட்டிருக்கான் பாருங்கள். யுட்ரஸில் இருக்கக்கூடிய லைனிங்ஸுக்குள்ளே உள்ளே போயிடும். லைனிங்ஸ்லாம் அந்த கோடுகள் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்துருக்கேன் யுட்ரஸ்குள்ளே. அந்த கோடுகள் மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இதில் போய் இந்த ஃபேலேப்பியன் டியூபில் கருவுற்ற ஒரு அந்த கரு, அதாவது கரு ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சு ரைட்டா. இனிமேல் குழந்தை பிறக்கிறது தான் முக்கியம் ரைட்டா. அப்போ அது எதில் போய் ஒட்டிக்கிறோம், அதுக்கு பிறகு ஒட்டிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இம்ப்ளான்டேஷன். எது ஒட்டிக்கிறோம், எதில் போய் ஒட்டிக்கிறோம், அதாவது லைனிங்ஸில் போய் ஒட்டிக்கிறோம். எதில் போய் ஒட்டிக்கிறோம், அந்த மேலே இருக்குல்ல யுட்ரஸ் லைனிங்ஸில் போய் ஒட்டிக்கிறோம். அப்போ ஒட்டுன உடனே என்ன ஆகும்னா அது யுட்ரஸ்குள்ளே வந்துடும். இப்போ யுட்ரஸ்குள்ளே வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்றத அடுத்த படத்தில் இப்படியே லைனில் இருங்க காமிக்கிறேன் ரைட்டா. இந்தா வந்துச்சு, இதுதான் யுட்ரஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது யுட்ரஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க. அந்த குழந்தை எங்கே வந்துருச்சு, ஃபேலேப்பியன் டியூபிலேருந்து யுட்ரஸுக்கு வந்துருச்சு. அங்கே யுட்ரஸ் நடுவில் தான் காமிச்சேன். அந்த படத்தையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. யுட்ரஸ்குள்ளே வந்துருச்சு ரைட்டா.
இப்போ யுட்ரஸ்குள்ளே வந்த பேபி நல்லா கவனிங்க, இதில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, இந்த வந்து நல்லா படுத்துருக்கு ரைட்டா. ஆனால் மண்டை எங்கே இருக்குது, மண்டை பகுதி எது எது நோக்கி இருக்குதுன்னு பாருங்கள் ரைட்டா. நல்லா கவனிங்க, மண்டை பகுதி எதை நோக்கி இருக்குது, செர்வேக்ஸ் இந்த இருக்குல்ல, செர்வேக்ஸ் என்னது அதுதான் விரியும். மண்டை பகுதி செர்வேக்ஸோடு சேர்ந்து இருக்குது, அது அப்படி விரியணும் ரைட்டா. 10 மாதம் அந்த குழந்தை உள்ளே படுத்துருக்கு அம்மா வகுத்துக்குள்ளே அப்படின்னு வரும்போது அது வெளியில் வரும்போது இந்த செர்வேக்ஸ் விரியும். என்ன விரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கர்ப்பப்பையான யுட்ரஸே 500 மடங்கு விரியும் ரைட்டா. அப்போ 500 மடங்கு விரிஞ்சு தான் இந்த குழந்தை படுத்து கிடக்கு ரைட்டா வகுத்துக்குள்ளே. இந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு வாய் திறக்கணும் இல்லையா வகுத்துலேருந்து. அப்போ இந்த செர்வேக்ஸ் என்ன இருக்குது இல்லை லெஃப்ட்டில் பாருங்கள் செர்வேக்ஸ் இருக்குது. செர்வேக்ஸ் என்ன செய்யணும்னா இது விரிவடைய ஆரம்பிச்சிடும். செர்வேக்ஸ் பாருங்கள், அந்த பாதையை பாருங்கள், அந்த பாதை விரிவடைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மண்டை தான் முதல்ல வெளியில் வரும் ரைட்டா. அதுக்கடுத்து நீங்கள் கவனிக்கணும் ரைட்டா. இந்த பெண்களின் உறுப்பில் எப்படி இருக்குன்னா யானஸ்ன்னு போட்டிருக்கான், வெளிக்கு போகிற பகுதி. பெண்கள் வெளிக்கு போகிறாங்கள்ல, போகிறாங்க இல்லையா, அப்போ அந்த பகுதி அது பக்கத்தில் தான் இருக்குது. ஆனஸ்ன்னு கீழே போட்டிருக்கான் பாருங்கள், ஆனஸ்ன்றது வெளிக்கு அதனோட காடை பாருங்கள் எப்படி லிங்க் பண்ணியிருக்கான் பாருங்கள், எப்படி அது சைட்லேயே தான் இருக்கும் ரைட்டா. அதுவும் சைடில் தான் இருக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது இந்த சைடில் இருக்குது ரைட்டா. ரைட், நல்லா கவனிக்கணும் ரைட்டா. அப்போ வரும்போது அதுக்கடுத்து இந்த செர்வேக்ஸ் வந்து விரிவடைஞ்ச உடனே இந்த மண்டை வெளியில் வரும். ஃபஸ்ட்டு இது குழந்தை பிறக்கும்போது மண்டை வெளியில் வந்த உடனே இது விரிவடைஞ்சு வெளியே வரும். அதுக்கு விஜினா அந்த ஒன்றுக்கு போகிறாங்களே பெண்கள், அது வெளியே அந்த குழந்தை டப்புன்னு வெளியில் வந்துடும், அவ்வளோதான் ரைட்டா. இதுக்கடுத்து மீதி உள்ள ஸ்பேர் பார்ட்ஸையும் பார்ப்போம் ரைட்டா. அப்போ என்ன போட்டிருக்கான், அமினோட்டிக் சேக் அப்படின்னு சொன்னால், இந்த அமினோட்டிக் சேக்குன்றது சேக்குனால பை, இது இந்த குழந்தையை பாதுகாக்கும் பைன்னு அர்த்தம் ரைட்டா. நல்லா எங்கன்னு போட்டிருக்கான், அந்த குழந்தைய கவனமாக கர்ப்பப்பைக்குள்ளே பெண்களின் கர்ப்பப்பைக்குள்ளே பாதுகாக்கும் பை. அப்போ யுட்ரஸ் தான் இது மொத்தம் ரைட்டா. யுட்ரஸ் அந்த லைனிங் பாருங்கள், யுட்ரஸ் எங்கே இருக்குது, அதுக்கு அடுத்து இருக்குது ரைட்டா. அடுத்து ஃபேட்டஸ்ன்னு போட்டிருக்கான். அப்படி ஃபேட்டஸ்ன்னு என்னது, ஃபேட்டஸ்னால் அந்த ஒரு குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் குழந்தை ரைட்டா. ஆனால் வெளியில் மண்டையை நீட்டிச்சு, அதாவது பெண்களோட கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் மண்டையை நீட்டிச்சுன்னா அதுக்கு பேர் பேபி. இந்த ஃபெட்டஸ் இஸ் கால்டு பேபி ரைட்டா. பேபின்னு அழைக்கப்படுவார்கள் ரைட்டா. அப்போ உள்ளே வளரும் குழந்தைக்கு பேர், கர்ப்பப்பைக்குள்ளே வளரும் குழந்தைக்கு பேர்னதே பேபி கிடையாது. உன் புக்கில் போட்டிருக்கா இண்டிவிஜுவல்னு போடுவான், அவை எழுதுவேன் புக்கில். 1008 விஞ்ஞானிகள் இருக்காங்க, அதாவது இந்தியாவில் ஏகப்பட்ட விஞ்ஞானங்கள் படித்தவங்க இருக்காங்க. அதை ஒழுங்காக வேலை பார்க்குறவங்க எவனும் இல்லை ரைட்டா. கடமைக்கு எழுதுகிறவங்க தான் இருக்காங்க ரைட்டா. சம்பளத்துக்கு எழுதுகிறவங்க, சம்பளம் சரி வேண்டாம் ரைட். ஃபேட்டஸ் அப்படின்னு சொன்னால் குழந்தை வகுத்துக்குள்ளே படுத்திருக்கிற போது வரைக்கும் தான் ஃபேட்டஸ். வெளியில் வந்தால் அது ஃபேட்டஸ் கிடையாது, அது பேபி ரைட்டா. அப்போ வளரும் குழந்தைக்கு பேர் ஃபெட்டஸ் ரைட்டா, கர்ப்பப்பைகள். நெக்ஸ்ட் அப்போ ஃபெட்டஸ் இன் யூட்ரரி அப்படின்னா அந்த அதை மொத்த ஹெட்டிங் ரைட்டா. அப்போ ப்ளசண்டான்னு என்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரைட்டா. இப்போது இந்த குழந்தை வகுத்துக்குள்ளே படுத்து கிடக்கு, அங்கேருந்து வந்துருச்சு, கரு உண்டாயிடுச்சு. அந்த கருவுக்கு வந்து விட்டமின் வேணும் இல்லையா, இங்கே வந்துருச்சு. அதுக்கு விட்டமின் வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் வேணும், ஆக்சிஜன் வேணும். ஆனால் ஆக்சிஜன் எதுக்கு, அது மூக்கு திறந்து சுவாசிக்கவா. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு சுவாசம் பண்ணுறது அம்மா வகுத்துலேருந்து வெளியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் எடுக்கும் இல்லை. அந்த விஜினாவிலேருந்து வெளியில் வந்து மூக்கை நீட்டுது இல்லையா, மண்டை நீட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் உள்ள ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்சிஜன், கடவுள்கிட்ட சொல்லு அந்த குழந்தை, கடவுளே நான் பிறந்துட்டேன், எனக்கு இயற்கையிலே அந்த ஆக்சிஜன் கொடுன்னு சொல்ல. ஆனால் வகுத்துக்குள்ளே இருக்க வரைக்கும் ஆக்சிஜன் அம்மா தான் கொடுக்கும். ஆனால் அது சுவாசம் பண்ணாது, அது சுவாசமே பண்ணாது. ஏன்னா அது மூச்சில் எல்லாம் காற்று போகாது. அந்த ஆக்சிஜன், உடம்புக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் அம்மா வகுத்துக்குள்ளேருந்து அம்மா சாப்பிட்ற ஒன்று, ஆனால் அம்மா மூக்கு சுவாசம் பண்ணதில்லை, அது மூலியமாகவே எது வழியாக போகும், பிளாசென்டனா. அதாவது பிளாஸ், நீ இது எப்படி படிக்கணும்னா PLACE அப்படின்னா பிளேஸ் தானே, பிளேசென்டா சிம்பிள்.
பிளேஸ் அந்த மொதல் 5 லெட்டர் எடுத்துக்கோ பிளேஸ் ரைட்டா. அதுக்கு இஎன்டி இடிஏ பிளசண்டா ரைட். பிளசண்டாலேருந்து தான் எல்லா பொருள்களும் சப்ளை ஆகும் ரைட்டா. எது மூலியமாக? துரு உம்பிளிக்கா காடு மூலியமாக சப்ளை ஆகும். எது மூலியமாக சப்ளை ஆகும்? பிளசண்டா மூலியமாக சப்ளை ஆகும். துரு யார் மூலியமாக? உம்பிளிக்கா காடு. உம்பிளிக்கானா குடல். அந்த குழந்தை பிறந்தோன்னா தொப்புள் கொடியை அறுப்பாங்க, தொப்புள் கொடியை வெளியே எடுப்பாங்க ரைட்டா. ஒரு குழந்தை வேணா ஏன் தொப்புள் கொடியை எடுப்பாங்க? இனிமேல் அம்மாவோட ஹெல்ப்பு தேவையில்லை, வெளியில் வந்துடுச்சுல, மண்டை நீட்டி வெளியே வந்துடுச்சு இல்லையா, உலகத்தை பார்த்துருச்சு அந்த குழந்தை ரைட்டா. அப்போ பார்த்துருச்சுன்னு வரும்போது தொப்புள் கொடியும் அறுந்து போயிடும், அறுத்துருவாங்க ரைட்டா. அப்போது தொப்புள் கொடி மூடிடும். என்னது? அதை ஆக்சிஜனை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியில் வந்த உடனே, இன்னும் தேவையில்லை. அதுக்கடுத்து தான் பால் எப்படி அம்மாட்டேருந்து பால் சுரக்குதுன்னு பார்க்கலாம் ரைட்டா. இது அடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த டாபிக் போகும்போது இதெல்லாம் வரும், அதனால் இதை மனப்பாடம் வச்சுக்கணுன்றதுனால இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ரைட்டா. ஓகே, பாய்.